அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக ஜி ராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜி ராஜனுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயசீலன் அப்பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில் ஜி ராஜன் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரங்களில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அறங்காவலர் பணிக்கு விருப்பம் உள்ளவர்கள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாரமங்கலம், கைலாசநாதர் கண்ணூர் மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட 57 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு கோயிலுக்கும் 3 முதல் 5 அறங்காவலர் வரை நியமிக்கப்படுவர். விண்ணப்பிப்பவர்கள் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்துக்கள் அல்லாதவர்களோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சனிக்கிழமை மாலை 6 மணிக்குள் வந்து சேர வேண்டும். இதற்கான விண்ணப்பங்களை சேலம் உதவி ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் அலுவலகத்தில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்றக்குடி அடிகளாரின் 100வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி குன்றக்குடியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புகழ்பெற்று ஆன்மீக தலைவராக விளங்கியவரும் வாழ்நாள் முழுவதும் சமுதாய பணி ஆற்றியவருமான குன்றக்குடி அடிகளாரின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது 100வது பிறந்தநாள் குன்றக்குடியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் அரசு அதிகாரிகள் குன்றக்குடி அடிகளாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் திருவண்ணாமலை ஆதீனம் பொன்னம்பல அடிகளார், திராவிட கழகத்தினர் உள்ளிட்டோரும் குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தனியார் உணவகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் குடும்பத்துடன் சேலம் சென்றுவிட்டு சென்னை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் உணவு அருந்துவதற்காக அச்சரப்பாக்கம் அருகே அரப்பேடு பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் தனது காரை நிறுத்தியுள்ளார். அப்போது காரின் முன்புறம் கரும்புகை வெளியேறியதை கண்ட சந்தோஷ் உடனடியாக காரின் பேனட்டை திறந்து பார்த்தபோது என்ஜினில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட உணவக ஊழியர்கள் மற்றும் உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அச்சமடைந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த அச்சரப்பாக்கம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து 1 மணி நேரத்துக்கு மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபல நடிகர் யோகி பாபு நலிவடைந்த நடிகர்களுக்கு உதவும் வகையில் நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு 6 லட்சம் ரூபாய் வழங்கினார். தமிழ் திரையுலகின் முன்னணி காமெடி நடிகரான யோகி பாபு தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவரும் அறக்கட்டளையின் உறுப்பினருமான பூச்சி எஸ் முருகனிடம் நடிகர்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவும் வகையில் 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அண்டை நாடான நேபாளத்தில் நிலச்சரிவில் 2 பேருந்துகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் உட்பட 65 பேரின் நிலைமை என்னவென்று தெரியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் சித்வன் மாவட்டம் நாராயண்காட் முக்லிங் சாலை வழியாக பேருந்துகள் சென்றபோது சிமல்தல் என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 பேருந்துகளும் சிக்கிக்கொண்டு திரிசூலி நதியில் கவிழ்ந்தன. இதனால் பேருந்துகளில் பயணம் செய்த 7 இந்தியர்கள் உட்பட 65 பேரின் நிலை என்னவென்றே தெரியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேபாள பிரதமர் பிரசண்டாவின் அறிவுறுத்தலின் பேரில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் பிரசண்டா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே நாட்டில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்து உள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் பல மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் விரைந்து போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு சர்வதேச நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. அதன் ஒரு நடவடிக்கையாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் அது தொடர்பான தீர்மானம் ஒன்று உக்ரைனால் கொண்டுவரப்பட்டது. 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 99 நாடுகள் வாக்களித்தன. ரஷ்யா, பெலாரஸ், கியூபா, வடகொரியா, சிரியா உள்ளிட்ட 9 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன. இந்தியாவை தவிர சீனா, வங்கதேசம், பூட்டான், எகிப்து, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளும் ஓட்டெடுப்பில் பங்கேற்காதது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ருய்டோசா என்ற கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சேறு கலந்த மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது. கிராமத்தில் உள்ள முதன்மை சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 29 பேர் உயிரிழந்தனர். அபாசா நகரில் உள்ள முகாம் பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முகாமின் முகப்பு பகுதியில் குண்டுகள் வீசி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 29 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த தாக்குதலில் சாலையோரத்தில் கடைகளை வைத்திருந்த வியாபாரிகள் பலர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையில் நடைபெற்று வரும் போரில் பாலஸ்தீனர்கள் 38,000க்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் சிறைபிடித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் படைகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறி அதன் வீடியோ காட்சிகளை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர். காசாவின் ரஃபா நகரில் உள்ள தல் அல் சுல்தான் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான பீரங்கிகள் தகர்க்கப்படுவது போன்ற காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதேபோல காசா பகுதிக்குள் வலம் வந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான ராட்சத புல்டோசர்களை ராக்கெட்டுகளை வீசி ஹமாஸ் அமைப்பினர் தகர்த்துள்ளனர். இது தொடர்பான வீடியோவையும் ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே போர் நடந்து வரும் நிலையில் இதுவரை பாலஸ்தீனம் தரப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 38,345 உயர்ந்துள்ளது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் ஆளும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமான சாலி பெரிஷா வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவரது ஆதரவாளர்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தங்கள் கட்சி தலைவரை பிரதமர் எடிராமா வீட்டு காவலில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ள அக்கட்சியினர் டிரானா நகரில் வன்முறைகளில் ஈடுபட்டனர். அரசு அலுவலக கட்டடத்தின் மீது கற்களை வீசியும் மேயர் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியும் வன்முறைகளில் ஈடுபட்டனர். இதையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் இதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோ கால்பந்து இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் ஜெர்மனி பூங்காவில் உள்ள அரங்கட்டன் குரங்கு ஒன்று ஈரோ கோப்பையை ஸ்பெயின் கைப்பற்றும் என கணித்துள்ளது. டாட்மண்ட் உயிரியல் பூங்காவில் இங்கிலாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தேசிய கொடிகளுடன் சாக்குப்பைகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. அங்கு சென்ற அரங்கட்டன் குரங்கு முதலில் ஸ்பெயின் கொடியுடன் கட்டப்பட்டிருந்த சாக்குப்பையை எடுத்து அதில் வைக்கப்பட்டிருந்த பழங்களை உண்டது.
பின்பு இங்கிலாந்து கொடியுடன் கட்டப்பட்டிருந்த சாக்குப்பையை எடுத்தது. இதன் மூலம் யூரோ கோப்பையை ஸ்பெயின் அணி கைப்பற்றும் என அரங்கட்டன் குரங்கு கணித்துள்ளதால் அந்நாட்டு ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். யூரோ கால்பந்து தொடரின் இரண்டாவது அரையிறுதி சுற்றில் 2-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியுள்ள இங்கிலாந்து அணி பெர்லின் நகரில் நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம், விரைவில் தொடங்க இருக்கும் சர்தார் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு உள்ளிட்ட சில முக்கிய சினிமா செய்திகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தியன் 2ஆம் பாகம் திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன், இயக்குனர் சங்கர் இணைந்து உருவாக்கிய இந்தியன் படம் 1996ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. இந்த சூழலில் இந்தியன் 2ஆம் பாகம் உலக அளவில் இன்று வெளியாகியுள்ளது. இப்படத்தில் கமல்ஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ராகுல் பிரீத் சிங், விவேக் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். உலகம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2ஆம் பாகம் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் திரையரங்குகளில் காலையிலேயே படத்தை பார்க்க ரசிகர்கள் குவிந்தனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் படத்தை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் படத்தை வரவேற்க இந்தியன் தாத்தா வேடமணிந்து வந்த குழந்தை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சென்னையில் திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் இந்தியன் 2ஆம் பாகத்தை கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் கலவையான விமர்சனங்களை படம் பெற்றுள்ளது. இந்தியன் முதல் பாகத்தில் இருந்த பிரம்மாண்டம் இந்த படத்திலும் இருக்கும் நிலையில் அழுத்தமான கதையம்சம் இல்லை என சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இந்தியன் 2ஆம் பாகம் வெளியாகி இருக்கும் நிலையில் திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்தவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் கமல் அது வயசுக்கு ஸ்டண்ட் ரொம்ப இதுவாக இருந்துச்சு அவர். ஏன்னா அப்போ இந்தியன் 1லயே அவங்க அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபைட் கோரியோகிராஃபே பண்ணிருப்பாங்க. ஆனால் இப்போ அது அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவங்க கமர்ஷியலாக எடுக்கிறாங்க, இப்போ ட்ரெண்டில் எடுக்கிறாங்க சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்தியன் 1 மாதிரி இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ மியூசிக்கும் சரி, கதை, திரைக்கதை எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது எனக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயில் அதெல்லாம் படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. தவிர கவுண்டமணி செந்தில் சாரோட காமெடி ட்ராக் அது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அது இதில் கொஞ்சம் சின்ன ஏமாற்றமே தவிர மற்றபடி இது உலகநாயகன் பின்னி இருக்கிறாரு. ஆக்டிங்கும் சரி, இப்போ அவரோட ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட 68-69 வயசுக்கு அவர் ஆக்ஷன் பிளாக் எல்லாம் ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. 1ஓட செகண்ட் எனக்கு நார்மலாக தான் தெரியும். இறந்தவங்கள கொண்டு வந்துக்கிறான். விவேக், மனோபாலா, மாரிமுத்து, உண்மையிலேயே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். படம் அருமையா இருக்கு. பல கோடி செலவில் எடுத்தாலும் அருமையான படம். படத்தோட மெயின் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கண்டென்ட் தான். என்னன்னா, நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியல அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். அது நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல என்னன்னா, லஞ்ச லாவணியத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு பெருசா போர்டு போட்டிருப்பாங்க, பட் உள்ளே வாங்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கும் சர்தார் 2 படத்தின் படப்பிடிப்பு ஜூலை 15ஆம் தேதி சென்னையில் தொடங்க உள்ளது. சர்தார் படத்தின் வெற்றியை தொடர்ந்து BS மித்ரன் இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் தயாராக உள்ளது. இப்படத்தின் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா பணியாற்ற உள்ளார். மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்ட்டூன் நெட்வொர்க் மூடப்படுகிறது என்று வெளியான தகவலால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். 90s கிட்ஸ்கள் விரும்பி ரசித்தது கார்ட்டூன் நெட்வொர்க். இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கின் டாம் அண்ட் ஜெர்ரிக்கு ரசிகர் பட்டாளம் அதிகம் உண்டு. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு எக்ஸ் தளத்தில் ரிப் கார்ட்டூன் நெட்வொர்க் என்ற ஹேஷ்டாக் வைரலானது. இந்த ஹேஷ்டாகால் கார்ட்டூன் ரசிகர்கள் வருத்தமடைந்தனர். அனிமேஷன் தொழிலாளர்களின் குழு சார்பில் அனிமேஷன் ஒர்க்கர்ஸ் இக்னைட்டட் என்ற கணக்கு தளத்தில் இந்த பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஹேஷ்டாக் வெளியிடப்பட்டதன் நோக்கமே அனிமேஷன் துறை என்ன மாதிரியான ஆபத்தை சந்தித்து வருகிறது என்பதை வெளிப்படுத்துதான். இந்நிலையில் கார்ட்டூன் நெட்வொர்க் மூடும் நிலையில் உள்ளது. மற்ற பெரிய அனிமேஷன் ஸ்டுடியோக்களுக்கும் இதுதான் நிலை. கோவிட் காரணமாக பலரும் வேலையின்றி தவிக்கின்றனர்.
பெரும்பாலான ஸ்டுடியோக்கள் அவுட் சோர்சிங் வேலைகளை அதிகப்படுத்தியதே இதற்கு காரணம் என்கின்றனர். ஆனால் மூடல் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழைநீர் சூழ்ந்திருக்கும் வழித்தடங்களுக்கு மாற்றாக வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அந்தேரி மற்றும் ஜோகேஸ்வரி இடையிலான ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ரயில் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் அலைகள் 4 மீட்டர் உயரம் வரை எழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை, CBI பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தன. அதே சமயம் பிரமாண பத்திரம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீட் வழக்கை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மாற்று நிலம் ஒதுக்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில மைசூரில் மாற்று நிலம் ஒதுக்குவதில் மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் சுமார் 3800 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கும் மாற்று நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மீது மைசூரின் விஜயநகர் காவல் நிலையத்தில் சமூக ஆர்வலர் ஸ்னேஹமயி கிருஷ்ணா புகார் அளித்துள்ளார். மனைவி பெயரில் விவசாய நிலம் இருந்ததை பற்றி சித்தராமையா தேர்தலில் போட்டியிட்ட போது தேர்தல் ஆணையத்திடம் அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் கிருஷ்ணா தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்திருக்கிறார். இது தேர்தல் விதிமீறல் என்பதால் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானல் மலையடிவார பகுதிகளில் வசித்து வரும் பளியர் பழங்குடியின மக்களுக்கான அடிப்படை தேவைகள் 1 மாதத்திற்குள் நிறைவேற்றித் தரப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் மலையடிவார பகுதிகளில் வாழும் பளியர் பழங்குடி கிராம மக்களுக்கு அடிப்படை தேவைகளான மின்சாரம், வீடு, பட்டா உள்ளிட்ட வசதிகள் இல்லை. இதுகுறித்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக பளியர் பழங்குடியின மக்கள் இருப்பிடத்திற்கே அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து தீர்வு காண குழு அமைத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உத்தரவிட்டார். அதன்படி மாவட்டம் முழுவதும் உள்ள 52 இடங்களில் வசிக்கும் 1532 பளியர் பழங்குடியினர் குடும்பங்கள் நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. மக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளில் பாதிக்கும் மேற்பட்டவை நிறைவேற்றித் தரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாவட்ட நிர்வாகம் மேலும் 1 மாதத்திற்குள் அவர்களது தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என உறுதி கூறியுள்ளது. விவேக் விரைவு ரயில் நாகர்கோயில் ரயில் நிலையத்தில் என்ஜின் இணைக்கும் பணியின் போது தடம் புரண்டது. கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து அசாமின் திப்ருகர் வரை 4273 கிலோமீட்டர் தூரம் விவேக் ரயில் பயணிக்கும் நிலையில் இதன் பெட்டிகளின் பராமரிப்பு பணிகள் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் நடைபெறும். அதன்படி அந்த பணிகள் முடிந்து பெட்டிகளோடு என்ஜின் இணைக்கும் போது ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகின. இதில் ஒரு பெட்டி தடம் புரண்டது. தொடர்ந்து அங்கிருந்த ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் மீண்டும் ரயில் பெட்டியை நிலைநிறுத்தினர். தடம் புரண்டது முக்கிய ரயில் பாதை இல்லை என்பதால் ரயில் சேவைகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மதுரையில் பிரபல தனியார் மருத்துவமனை உணவகத்தில் பணியாற்றி வந்த மூதாட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை உணவகத்தில் பணிபுரியும் 70 வயதான முத்துலட்சுமி என்பவர் 6வது தளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு கூராய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் காணாமல் போயுள்ளதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 8ஆம் தேதி திருமங்கலத்தில் 70 வயது மூதாட்டியை கொலை செய்து 65 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதேபோல மேலூர் மற்றும் விரகனூர் பகுதியில் இருந்த 2 மூதாட்டிகளை கொலை செய்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் தொடர்ந்து 4 பெண்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டுள்ளனர்.
திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 1 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் வந்த பயணிகளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஆண் பயணி ஒருவர் 682 கிராம் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் தனது ஆடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்துள்ளார். இதேபோல மற்றொரு பயணி 360 கிராம் தங்கச்சங்கிலியை கடத்தி வந்துள்ளார். இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் மதிப்பில் சுமார் 78 லட்சம் ரூபாய் என்று தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை கொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சைதாப்பேட்டை நீதிமன்ற நுழைவாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் வில்லியம் 6 நாட்களாக போராட்டம் நடத்தியும் இதுவரை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறினார். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடரும் எனவும் அவர் அறிவித்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சியில் கற்பதுக்கைகள், மெருகூட்டப்பட்ட கருப்பு சிவப்பு நிற மண்பாண்ட ஊடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திருமலாபுரம் கிராமத்தில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் தொல்லியல் மேடு அமைந்துள்ளது. சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் ஜூன் 18ஆம் தேதி முதல் தொல்லியல் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த அகழாய்வு பகுதியில் தோண்டப்பட்ட 3 குழிகளில் 1 அடி ஆழத்தில் கற்பதுக்கைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றின் நீளம் 100 சென்டிமீட்டர் முதல் 150 சென்டிமீட்டர் வரையும் இருக்கின்றன. ஒரு குழியில் உடைந்த நிலையில் பானையின் அடிப்பகுதி கிடைத்துள்ளது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு நிற பானை ஓடுகள், சிவப்பு நிற பானை ஓடுகள், மெருகூட்டப்பட்ட சிவப்பு பானை ஓடுகள், ஈமத்தாழிகளின் ஓடுகள் கிடைத்துள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் சுமார் 2000 வருடத்திற்கு முன்பானவை என கூறப்படுகிறது. மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் என மேற்குவங்க ஆளுநருக்கு எதிராக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. மேற்குவங்க அரசு தாக்கல் செய்த மனுவில் மேற்குவங்க பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, மேற்குவங்க கால்நடை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, மேற்குவங்க தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 8 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனாலும் மாநில ஆளுநர் மசோதாக்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்க மறுத்து கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி மாநில ஆளுநருக்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, தெலங்கானா, பஞ்சாப் மாநில அரசுகளும் மாநில ஆளுநருக்கு எதிராக இதே கோரிக்கைகளை முன்வைத்து மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அத்தகைய உத்தரவுகள் குறித்து அறிந்தும் ஆளுநர் இந்த தாமதத்தை செய்து வருகிறார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இம்மனுவை விரைந்து விசாரிக்க பட்டியலிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மழைநீர் சூழ்ந்திருக்கும் வழித்தடங்களுக்கு மாற்றாக வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அந்தேரி மற்றும் ஜோகேஸ்வரி இடையிலான ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ரயில் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் அலைகள் 4 மீட்டர் உயரம் வரை எழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு திறந்துவிட போதிய தண்ணீர் இல்லை என கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் ஒழுங்குமுறை ஆணையத்தின் 99வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை தினசரி 1 TMC நீரை காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கர்நாடக துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் தமிழகத்திற்கு திறந்துவிட போதிய தண்ணீர் இல்லை என தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ள அணைகள், ஏரிகள் இன்னும் முழுமையாக நிரம்பவில்லை என தெரிவித்த அவர் அதிக மழை பெய்ய வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்போம் என கூறினார். ನಾನಿನ್ನ ಮಾತಾಡಕ್ ಹೋಗಲ್ಲ. ನಮ್ಮ ಹತ್ರ ಇನ್ನ ನೀರಿಲ್ಲ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ನೀರಿಲ್ಲ, ಇನ್ನ ನೀರು ಬರಲಿಲ್ಲ, ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಭಗವಂತನಲ್ಲಿ. ಇನ್ನ ಯಾವುದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ ಕಣ್ಣಿಗೆ ಕೆಲವು ಕಾಣ್ತಾ ಇರ್ಬೋದು ಅಷ್ಟೇ. ಕೆರೆಗಳನ್ನು ತುಂಬುವಂಥದ್ದು, ಡ್ಯಾಮ್ಗಳು ತುಂಬುವಂಥದ್ದು ನೀರಿನ ಬಂದಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಮಾತಾಡೋಣ.
வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்புகளில் சேர்வதற்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்கியது. வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல் பட்டய படிப்புகளில் சேர 2813 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இணையதள கலந்தாய்வின் போது விண்ணப்பதாரர்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது விண்ணப்பதாரர்களிடமிருந்து கட்டணம் பெற்றுக் கொள்ளப்படும் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தென்காசியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆதரவாளர்களை சந்திக்க இருப்பதாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் வரும் 17ஆம் தேதி முதல் தென்காசி, கீழ்ப்பாவூர், ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனது ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். 20ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தென்காசியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இதில் திரளானோர் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே சோதனைச் சாவடியில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. ஒசூர் பாகலூர் சாலை எதிரில் ஆர்டிஓ சோதனைச் சாவடி செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு வரக்கூடிய கனரக வாகனங்களுக்கு அனுமதி கடிதம் வழங்க லஞ்சம் கேட்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 2,90,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓடும் ரயிலில் 14 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக செல்லும் எர்ணாகுளம் பயணிகள் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக வேலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ரயிலின் முன்பக்க பொதுப்பெட்டியில் 10 பண்டல்களில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட சுப்பிரமணியம், அப்துல் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர்.